சங்ககிரி வட்டம் வைகுந்தம் கிராமத்துலங்க அக்கராவரத்துல என்னோட இடம் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு என்னை அந்த இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. என்னோட இடம் அதில் வந்துங்க ஆசாரி குமார், செந்தில்குமார், கிருஷ்ணன், அவங்க ஃபேமிலி, அவங்க பெரியப்பா ரங்கநாதன், எல்லா பலகை, எல்லா பொருள், காரு எல்லாமே போட்டு வச்சுட்டு என்னோட இடத்துக்கு அன்னைக்கு க்ளீன் பண்ண வெள்ளிக்கிழமை போனோங்க. மதியம் 3 மணிக்கு மேலே போய் க்ளீன் பண்ண போகும்போது இங்கே எங்கே இடம் இருக்குதுன்னு அசிங்கமான வார்த்தையில், இங்கே எங்கடியும் இடம் இருக்குது, இங்கே எதுக்கு வர, இது எல்லாம் எங்கள் இடம்டி அப்படின்னா, உன்னோட ரெக்கார்டை கொண்டுட்டு வா, இது என்னோட இடம், என் பேரில் கரையும் இருக்குது, நான் வாங்கி 13 வருஷம் ஆகுது, அந்த என் இடத்த நான் க்ளீன் பண்ணுறேன், உனக்கு என்னடான்னு கேட்கும்போது அடிச்சிட்டாங்க. அடித்து கீழே தள்ளி என் பசங்களை எல்லாம் அடித்து கீழே தள்ளி நாங்கள் போய் சங்ககிரி ஜிஹெச்சில் 3 நாள் அட்மிட் ஆகி இருந்து வெளியில் வந்தோம். வந்த பின்னாடியும் சங்ககிரி காவல் நிலையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்க. வந்து இந்த முழு பிரச்சனைக்குமே அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க இந்த பிரச்சனை பண்ணுறாங்கங்க. இடத்தோட இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குங்க. பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. தாக்குனது வந்து செந்தில்குமார், கிருஷ்ணன், அவங்க பெரியப்பா ரங்கநாதன், அவங்க ஃபேமிலி, மொத்த ஃபேமிலி எல்லாருமேங்க. சங்ககிரியில் கொடுத்துருக்குங்க. மறுபடியும் வந்து இங்கே டிஎஸ்பி ஆஃபீஸில், எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கு. என்னோட இடத்துக்கு நான் தான் போய் க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். சங்ககிரியில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்கள் பசங்களை வந்து தப்பான கேஸில் போட்டு அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் உயிருக்கு வந்து மிக ஆபத்தான நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். என் பசங்க பிள்ளையெல்லாம் மிரட்டுறான். அவன் ரோட்டில் போகும்போது வரும்போது உடனே அவங்க அம்மாவெல்லாம் கொன்று புதைச்சிட்டு போயிடுவோண்டா, உங்களுக்கு எங்கடா இங்கே இடம் இருக்குது, நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன், நான் வருவேன், எல்லாம் பண்ணுவோண்டான்னு எங்களை மிரட்டுறாங்க. என் பசங்க எங்கே வேலைக்கு போகிறாங்க, வந்து வீட்டில் இருக்கிறப்பயே ரோட்டு பக்கம் நின்றுட்டா வந்து மிரட்டுறான். எல்லாம் என்னோட பேரில் இருக்குங்க. கரைய பத்திரம், அதோட அடங்கல் எல்லாமே, பட்டா எல்லாமே என் பேரில் இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.